வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டியது எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணணும் இதை. அதுக்கப்புறமா வேண்டியது மசாலா சொல்கிறேன். இது இப்படி பிசைஞ்சு வச்சிரும். இதுக்கு நான் முட்டையில் ஒரு வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். முட்டை வெள்ளைக்கரு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக வருங்க. அதுக்காக எடுத்திருக்கேன். சிக்கன் மஞ்சூரியனுக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி நான் ஒரு செட்டு போட்டுட்டேன். 2வது செட்டு போடுறேன். எக்கு போட்டதுனால கொஞ்சம் சிக்கன்லாம் சாஃப்டாக இருக்குங்க. அதனால தான் எக்கு போட்டிருக்கேன். சிக்கன் மஞ்சூரியனுக்குள்ள பொருளை நம்ம பார்க்கலாம். தாளிக்க வேண்டியது இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கெச்சப் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு எப்படி வேணுமோ நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் கலரில் கேப்சிகம், எல்லோ கலரில், க்ரீன் கலர் இல்லை, நான் இதுதான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு வேண்டிய மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள், கார மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஆனியன், ஒரு டொமேட்டோ, அதுக்கப்புறமா அதில் ஊற்ற வேண்டியது தண்ணி. இந்த கார்ன்ஸ்டார்லாம் போடும் போது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த நார்மலாக நம்ம சாம்பார் சாதத்துக்கு நார்மலாக சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, நீங்கள் எக்குலாம் போட்டு பிசைஞ்சு ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சிக்கன் மஞ்சூரியன் பண்ணலாம். அதுக்கு வேண்டியது ஆயில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர், கார்லி, க்ரீன் சில்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருவோம். இது நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம கேப்சிகம் போடலாம், ஆனியன் போடலாம். தக்காளி போடுவோம். சால்ட்டும் சுகரையும் போடுவோம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடுவோம். இது வதங்கிருச்சு. நம்ம சிக்கனை போட்டுடலாம். அதில் மசாலையும் போடுவோம்.
கொஞ்சம் வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும். இதில் நம்ம சோயா சாஸ் கெச்சப்லாம் போடலாம். சோயா சாஸ் போடுவோம். ஒரு அரை லெமன் ஜூஸ் போடுவோம். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஸ்டா போடுவோம். இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க, இல்லைன்னா மாவாக இருக்கும் இந்த கார்ன்ஸ்டா போட்டது. சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பாருங்கள், இந்த மசாலா கார்ன்ஸ்டாலாம் போட்டது எல்லாம் வெந்துருச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இறக்கினீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ் பார்த்ததுக்கு.